வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல புரோட்டீன் ரிச்சான நல்ல சாஃப்டா நல்ல பணியாரம் பண்ண போறோம். அதுக்கான சாமானெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல டேஸ்டா இருக்கும். பொதுவா நம்ம வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து அந்த புரோட்டீன் அப்படிங்கிறது நமக்கு கம்மியா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பருப்புகள்லாம் நிறைய யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த தேவையான புரோட்டீன் அப்படிங்கிறது நல்லா கிடைச்சிரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, குவிக்காவும் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரை கப்பு இட்லி அரிசி, அரை கப்பு பச்சரிசி, துவரம்பருப்பு 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு. 4 பருப்புமே 1/4 கப் எடுத்துக்கணும். பச்சரிசியும் புழுங்கரிசியும் அரை கப் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். பாருங்க, நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறி இருக்கு. இது மிக்சி அல்லது கிரைண்டர் எதில் வேணால் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ஃபர்மெண்ட்டாக விட்டுடணும். நான் ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பணியாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சு 4 மணி நேரம் ஆயாச்சு. எந்த அளவுக்கு வந்து ஃபர்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாவ், சூப்பராக ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. பாருங்க, நான் காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஃபர்மெண்ட் ஆச்சுன்னா நமக்கு பணியாரம் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். வாங்க, அடுத்து நம்ம இந்த மாவில் என்னென்ன சேர்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். குழிப்பணியாரத்துக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே வந்து இந்த இன்ஸ்டன்ட் தாளிப்பு ரெடியாக வச்சுருப்பேன். மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிடுவேன். தாளிக்கணும் அப்படின்னா இதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டால் போதும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தாளிப்பு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். பாருங்கள், இந்த கடுகு வெடிக்கணும், பருப்பு செவந்து வரணும், இதெல்லாம் நம்ம எதுவுமே வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தடுத்து வேலை பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த கடுகு வந்து ஃபுல்லாக சிந்தாமையும் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் தாளிப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பொடியாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிடுவோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். அதாவது ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டான அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம பணியார மாவில் தாளித்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணலாம், அது ஆறணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். ஸ்டவ்வில் பாருங்கள், அந்த குழி பணியார பேன் வச்சுருக்கேன். ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நான் மாவை நம்ம கரண்டியில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றாமல் இப்படி டம்ளரில் ஃபுல்லாக மாவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஊற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஓரங்களில் சுற்றி இருக்கு இல்லையா, அதில் ஊற்றிட்டு அப்புறம் சென்டரில் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் வந்து ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம போட்டதுமே அது வந்து வெந்துடும். இதெல்லாம் வேகத்துக்குள்ள அப்புறம் அது தீய ஆரம்பிச்சிடும். லாஸ்ட்டில் வந்து சென்டரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு தடவை மாவு எடுத்தோம், ஃபுல்லாக எல்லா குழியிலும் மாவு நம்ம போட்டுட்டோம். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிறது எப்பவுமே ஈஸியாக இருக்கும். ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் வேகணும் இல்லையா. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சென்டரில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா அது சீக்கிரம் வந்து வெந்திருக்கும் இல்லையா, ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓரங்கள்லாம் எடுக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வருது. கலரும் பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்கு. உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இந்த சைடும் நல்லா வேகட்டும். திரும்ப ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இந்த சைடும் இப்போ எழுந்திருக்குன்னு பார்ப்போம். இப்படி லேசாக அப்படி குத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். சூப்பராக 2 சைடுமே வெந்தாச்சு. இந்த பக்கமும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த சைடுமே நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையுமே வந்து சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்துட்டு பாருங்கள். பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லா சாஃப்டான பணியாரம் சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த செட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய். எல்லா குழியிலையும் ஃபஸ்ட்டு மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சுற்றி ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சென்டரில் ஃபில் பண்ணிடணும். மூடியை போட்டு மூடி நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்ல ப்ரோட்டீன் ரிச் சாஃப்டான நல்ல மொறுன்னு இருக்கக்கூடிய பணியாரம் சர்விங்க்கு ரெடி. பணியாரம் பாருங்கள், 2 சைடும் நல்லா மொறுன்னு வந்துருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா அப்படியே பஞ்சாக இருக்குது பாருங்கள்.
நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா வாசனையாக இருந்தது. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல மொறு மொறுன்னு இருக்கு. உள்ள வந்து கடிக்கும்போது உள்ள சாஃப்டா இருக்கு. இதுல வந்து நம்ம நிறைய காய்கறிகள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் கேரட் மட்டும் தான் போட்டேன். அருமையா இருக்குங்க. எல்லா விதமான பருப்பு போட்டோம் இல்லையா? அந்த பருப்புனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைச்சிருக்கு. இஞ்சி வதக்கி போட்டோம் பார்த்தீங்களா? அது இப்படி சாப்பிடும்போது வாயில வருது. அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கு. நல்ல ஒரு ஹெல்தியான புரோட்டீன் ரிச் ரெசிபி. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.